எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய பையன் வந்துட்டு ரொம்ப நாளாகவே பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தான். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோங்க. மத்தியானம் போல் வந்துட்டு லன்ச் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பைக்லேயே வந்துட்டு ஒரு 2:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் 3 பேரும். எந்த பீச்சுக்கு போயிருந்தோன்னா பெசன்ட் நகர் பீச் தாங்க. முன்னாடி வந்துட்டு அதிகமாக கோவளம் தான் போவோம். இப்போ வந்துட்டு பெசன்ட் நகர் ஒரு டைம் போனதுலேருந்து ரொம்ப க்ளீனாக இருக்கா, பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த பீச்சுக்கு. சரி அங்கவே போகலாம் அப்படி பீச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குங்க. இங்கே வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு வாக்கிங் போகிற மாதிரி நடுவில் வந்துட்டு ரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மரம்லாம் வச்சுட்ருக்கோம். ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு அந்த இடத்த பார்க்கும்போது. ஐயோ! நம்ம ஏரியா பக்கத்தில் இப்படி ஒரு ப்ளேஸ் இல்லையே, நம்ம டெய்லியும் வந்துட்டு வாக்கிங் போயிருப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்துட்டு ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கும் ஒரு வழியாக வந்துட்டோங்க. என் பையனுக்கு தான் பீச்சை பார்த்தோன்னே வந்துட்டு ஒரே குஷியாயிட்டார் அவர். ஏன்னா வந்துட்டு எப்போ பீச்சுக்கு போனாலும் ஃபுல்லாக வந்துட்டு குளிச்சிருவான். அது மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடவே வந்து பீச்சை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பீச்சுக்கிட்ட வந்துட்டோங்க. பிஃபோர் மேரேஜ்லாம் வந்துட்டு பீச்சுக்கு போனால் நான்லாம் குளிக்காமல் வரவே மாட்டேன். ஃபுல்லாக நனைஞ்சி ஒரே வந்து ஆட்டோலாம் போட்டுட்டு தான் வருவேன். இப்போ குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால வந்து குளிக்கலாம் முடியல. எப்போயாவது சித்தி பசங்களாம் வந்திருந்தாங்க லீவுக்கு அப்படின்னா அப்போ மட்டும் போயிட்டு லைட்டாக வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு அந்த பசங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடுறது. மற்றபடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் போயிருந்தோன்னா பையன் மட்டும்தான் ஃபுல்லாக நனைவான். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சும்மா கால் மட்டும் நனைச்சிட்டு அப்படியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பையன் ஃபுல்லாக நனைஞ்சிட்டான். அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி விட்டுட்டு அவனை ஒரு பக்கம் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். நாங்கள் வந்துட்டு இந்த கார்ன், அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அப்படியே அந்த பீச்சுக்கும் அப்படியே வந்துட்டு அந்த மண் வாசத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு அந்த அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது ஃபீலிங்கே தனியில நம்ம பார்ட்னர் கூட போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி. இவனை பாருங்கள், என் பையனை வந்துட்டு நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அங்கே ஏதோ வந்துட்டு பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு எங்கக்கிட்டவே வந்து உட்காந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளையாடி ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கோபி 65 அதுக்கப்புறம் வந்துட்டு பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். என் பையனுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி கொடுத்தோம். அவன் வந்து சாப்பிடவே இல்லை. அதையும் நாங்கள் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டாய் ஒன்று வாங்கியிருந்தோங்க. இது வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். லாஸ்ட் மினிட் கிளம்பி வெளில வரும்போது டாய் வாங்கினோம், இங்கேவே விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவனை விளையாட வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. வரும்போது அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டோங்க. அவ்வளோதாங்க விலாக். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.